வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நிஃப்டி 24,000 நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய மைல்கல்ல தோடும்போது ஒரு ட்ரேடர் என்ன செய்யணும், என்ன பிளான் வச்சிருக்கணும், அதை பத்தின ஒரு சூப்பரான கேம் பிளானை தான் நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த நம்பர் தான் 24,000. நம்ம முழு பகுப்பாய்வோட சென்டர் பாயிண்டே இதுதான். பார்க்கறதுக்கு இது வெறும் ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம், ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது போக்கிய மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம். ஏன் எதுக்கு ஒரு சாதாரண ரவுண்ட் நம்பர் வந்தா மட்டும் மார்க்கெட் இப்படி தலைகீழா மாறுது? கணக்கவே முடியாத அளவுக்கு ஏன் இவ்வளவு குழப்பம் வருது? இந்த கேள்விக்கு தான் நாம பதில் தேட போறோம். இந்த 24,000ங்கிற லெவல்ல ஒரு புதிரா கற்பனை பண்ணிக்கோங்க. வாங்க நாம சேர்ந்து இந்த புதிரைய அவிழ்க்கலாம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல சைக்காலஜிக்கல் லெவல் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொன்னா 24,000, 25,000 மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸ் வரும்போதே ட்ரேடர்களோட மனசுல ஒரு விதமான பரபரப்பு உருவாகும். பயம், பேராசை, எதிர்பார்ப்புன்னு எல்லா உணர்ச்சிகளும் ஒன்னா சேர்ந்து மார்க்கெட்டை ஒரு ஆட்டம். அதனால தான் இந்த இடத்துல விலை நகர்வுகள் ரொம்பவே கணிக்க முடியாததா இருக்கும். அப்போ என்னதான் தீர்வு? மார்க்கெட்ல நடக்கிற இந்த குழப்பத்தை உட்கார்ந்து கணிக்க முயற்சி பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பதிலா அந்த குழப்பத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அந்த திட்டத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மளோட கேம் பிளானோட முதல் படி எல்லை கோடுகளை வரையறது தான். அதாவது நாம ஒரு கோட்டை கிழிச்சு இதுக்குள்ள இதுதான் ரூல்ஸ்னு தெளிவா முடிவு பண்ணிக்கணும். இந்த விதிகளை எந்த காரணத்துக்காகவும் மாத்தவே கூடாது. அதுதான் இந்த உத்தியோட ஆணிவேர். சரி, அப்போ அந்த ரெண்டு முக்கியமான கோடுகள் என்னென்ன நல்லா கவனிங்க. மேல்கோடு 24,063.77, கீழ்கோடு 24,025. இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம முழு பிளானுக்கும் ஆதாரம். இதை வச்சுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர போறோம். அப்போ இந்த ரெண்டு கோடுகளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த 38 பாயிண்ட்ஸ், அதுக்கு பேர் தான் நோ ட்ரேட் ஜோன். அதாவது ட்ரேடிங் செய்யவே கூடாத பகுதி. சில நேரங்கள்ல ட்ரேடிங்ல ஜெயிக்கிறதுக்கு சிறந்த வழி எந்த ட்ரேடும் பண்ணாம சும்மா வேடிக்கை பார்க்கறது தான். அந்த இடம் தான் இது. இந்த ஒழுக்கம் தான் ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப நம்ம கிட்ட ரெண்டு விதமான சூழ்நிலைகள் இருக்கு. முதல்ல மார்க்கெட் பாசிட்டிவா, அதாவது மேல போனா என்ன செய்யணும்னு பாப்போம். நம்ம திட்டம் இதுக்கு எப்படி தயாராகிருக்கு? இந்த பிளானை செயல்படுத்துறதுக்கு நாம பயன்படுத்த போற கருவிதான் கால் ஆப்ஷன், சுருக்கமா சிஇன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட் மேல போகும்னு நீங்க நினைச்சா அதுக்கு வாங்குற ஒரு விதமான ஒப்பந்தம் தான் இது. சரி, நம்ம 5 பிளான் எப்படி வேலை செய்யும்னு படிப்படியா பார்க்கலாம். முதல் ஸ்டெப் ட்ரிகர். மார்க்கெட் 24,063.77 தாண்டி அதுக்கு மேல நிலையா நிக்கணும். இது நடந்தா நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அதாவது ஒரு கால் ஆப்ஷனை வாங்குவோம். நம்மளோட முதல் இலக்கு 24,094.8. பாருங்க, எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. எந்த உணர்ச்சிக்கும் இங்க இடமில்ல, வெறும் விதிகள் மட்டும்தான். இப்ப நம்ம பார்த்தத ஒரு சின்ன டேபிள்ல சுருக்கமா பார்க்கலாம். நம்மளோட என்ட்ரி ட்ரிகர், அதாவது உள்ள போறதுக்கான சிக்னல் 24,093.7. நம்மளோட முதல் டார்கெட், அதாவது லாபத்தை புக் பண்ற இடம் 24,094.8. ஒருவேளை கணிப்பு தப்பாயிடுச்சுன்னா அதுக்கு தான் நம்மளோட எமர்ஜென்சி பிரேக் இருக்கு. அதுதான் ஸ்டாப் லாஸ் 24,025. எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் இல்லையா? சரி, மார்க்கெட் மேல போனா என்ன பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அப்படியே உல்டாவா நடந்தா என்ன பண்றது? ஒருவேளை மார்க்கெட் பலவீனமாகி கீழே போக ஆரம்பிச்சா? கவலைப்பட தேவையில்லை, அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கு. இங்க நாம பயன்படுத்த போற கருவி புட் ஆப்ஷன், அதாவது பிஇ. இது கால் ஆப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். மார்க்கெட் கீழே விழுன்னு நீங்க கணிச்சா அதுக்காக வாங்குற ஒப்பந்தம் தான் இந்த புட் ஆப்ஷன். இந்த செல் பிளானோட ஸ்டெப்ஸும் ரொம்ப நேரடியானது. முதல் ஸ்டெப் ட்ரிகர். மார்க்கெட் நம்மளோட கீழ்கோடான 24,025 உடைச்சு அதுக்கு கீழே நிலையா நிக்கணும். அப்படி நடந்தா நம்மளோட ஆக்ஷன் ஒரு புட் ஆப்ஷனை வாங்குறது. நம்மளோட முதல் இலக்கு 23,994.01. பாருங்க, பை பிளானுக்கு என்ன ரூல்ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். இந்த செல் பிளானோட சுருக்கத்தையும் பார்த்துடலாம். என்ட்ரி ட்ரிகர் 24,250. முதல் டார்கெட் 23,994.01. ஸ்டாப் லாஸ், அதாவது நம்மளோட எமர்ஜென்சி பிரேக் 24,063.77. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிச்சிங்களா? நம்மளோட பை பிளானோட என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த செல் பிளானோட ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி செல் பிளானோட என்ட்ரி பாயிண்ட் தான் பை பிளானோட ஸ்டாப் லாஸ். எவ்வளோ நேர்த்தியா இந்த ரெண்டு திட்டங்களும் ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஓகே, நம்ம இப்ப ரெண்டு திட்டங்களையும் பார்த்துட்டோம். எண்கள், டார்கெட்ஸ், ஸ்டாப் லாஸ்னு எல்லாம் பேசணும்.
ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இந்த முழு உத்தியிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. அது என்ன? இந்த ஒரு வரிய ஒரு மந்திரம் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. 24,063க்கு மேல போனா மாங்கு, 24,025க்கு கீழ வந்தா விற்பனை செய். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்தா சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. அவ்வளோதான். இந்த முழு திட்டத்தோட மொத்த சாராம்சமே இதுதான். பாருங்க, இந்த திட்டத்தோட உண்மையான சக்தியே மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னு கணிக்கிறதுல இல்ல. அதுக்கு பதிலா எந்த பக்கம் போனாலும் நான் என்ன செய்யணும்னு ஒரு விதியை வச்சிருக்கிறதுல தான் இருக்கு. நம்ம வேலை ஜோஷ்யம் சொல்றது இல்ல, ஒரு தெளிவான திட்டத்தை செயல்படுத்துறது. அப்படி ஒரு ரூல் புக் கையில இருக்கும்போது பயம் தானா போயிடும், தெளிவு தானா வந்துரும். அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு வெற்றிகரமான ட்ரேடிங்கிறது மார்க்கெட்டை சரியா கணிக்கிறதுல இருக்கா, இல்ல மார்க்கெட் எப்படி போனாலும் அது சமாளிக்க ஒரு சரியான திட்டம் வச்சிருக்கிறதுல இருக்கா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பகுப்பாய்வை நிறைவு செய்றேன். இது உங்க ட்ரேடிங் பார்வைக்கு ஒரு புது கோணத்தை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.